Praise the Lord. இந்த சாயந்தர வேளையில் ஒரு விஷயம் கூட உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். மீண்டும் மெல்கி டிவி வழியாக நாம் சேர்ந்து ஆராதிக்க போவதை நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஈவினிங் இஸ் a blessed evening. நாம் எல்லாம் தேவனை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். நாம் எல்லாம் தேவனுடைய நாமத்தை பாட போகிறோம். உற்சாகமாய், சந்தோஷமாய், கவலைகளை மறந்து, துக்கங்களை மறந்து நாம் தேவனை ஆராதிக்க போகிற ஒரு சாயந்தரமாய் இருக்கிறது. தேவனுடைய பிரசனம் நாம் இருக்கிற இடங்களை சூழ போகிறது. நாம் யாவரும் பரலோகம் திறந்து தேவனுடைய மகிமையை அனுபவிக்கிற நேரமாக இது மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் இருக்கிற இடத்துல ஆராதிக்கும் பொழுது நம்மை வந்து நிரப்புக, நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற, நம்மோடு கூட சேர்ந்து நம்மை ஆராதிக்க செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம் அருகிலே இருக்கிறார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி தேவனை ஆராதிப்போமா? கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஒருவராய் மாபெரும் காரியங்களை செய்பவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். பூமி அனைத்திற்கும் ராஜாவே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். சர்வ லோகத்தின் ஆண்டவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே எங்க மத்தியில வாங்கப்பா. ஆண்டவரே எங்க அருகிலே வாங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிற இந்த நேரத்தில், உம்மை துதித்து பாட போகிற இந்த கொஞ்ச நேரமா இருந்தாலும் இந்த இடத்திற்கு நேராய் பரலோகம் திறக்கப்பட்டு ஆண்டவரே தெய்வீக பிரசனம் இறங்கி வருவதா, தேவன் வந்து எங்கள் ஆராதனையில எங்க கூட சேர்ந்து இருப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சொல்லுவோம் அவரை பார்த்து, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. அவருக்கு மாத்திரம் மகிமைன்னு சொல்லுவோமா? மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. நாம் தேவனை உயர்த்தி பாட போகிறோம். அவரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி ஒரு விஷயம் அவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆவியானவரே, நாங்கள் பாடினது போல இந்த இடம் முழுவதுமாய் தெய்வீக மகிமை எங்களை மூடத்தக்க விதமாய் ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் குறைவுகள் யாவையும் மன்னித்து உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரித்து இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுத்துங்க. இந்த லைவ் மூலமாக கனெக்ட் ஆகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தெய்வீக பிரசனம் வரத்தக்க விதமான ஒரு ஆராதனை ஏறெடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஜீவிக்கிற இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் உற்சாகமாய் சில பாடல்களை பாட போகிறோம். நமக்கு தெரிந்த பழைய பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் பாடல் புஸ்தகம் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா பாட்டு புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நெட்டில் பார்த்து பாடுறதுனாலும் ஓகே. பட் என் கூட சேர்ந்து உற்சாகமாக இந்த பாட்டை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்னை மறவா இயேசுநாதா
பறிக்க இயலாதே வரும் என்னை பாசம் என்னே நீ வைத்ததினா பறிக்க இயலாதே வரும் என்னை என்னை மறவாகி சுனாதா உந்தன் தயவால் சொல்லும் அவரை பார்த்து என்னை மறவாகி சுனாதா உந்தன் தயவால் தாய்த்தன் சேனை தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி பாடணும் தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம் பிரிந்தேன் என்றோ உள்ளங்கையில் அல்லவா எந்தன் புகலிடமே பிரிந்தேன் என்றோ உள்ளங்கையில் அல்லவா எந்தன் புகலிடமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் சேர்ந்து பாடலாமா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் இதவன் சொல்லலாம் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே அறிக்கை செய்து சொல்லாம பயப்படாதேன்னு பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம் பாசம் என்னே நீர் வைத்ததினா பறிக்க இயலாதே வரும் என்னை பாசம் என்னே நீர் வைத்ததினா பறிக்க இயலாதே வரும் என்னை என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் சேர்த்து சொல்லுங்க என்னை மறவாத இயேசுநாதா உந்தன் தயவால் லாஸ்ட் ஒன் டைம் என்னை மறவாய் என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாய் என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் இருக்கிறவங்களை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா நம்மை மறவாத இயேசுநாதருக்கு அவருடைய தயவால வாழ்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் செய்கிற ஒரே ஒரு காரியம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தொழுது கொண்டு அவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவது மாத்திரமே. ஹல்லேலூயா. நாம் பாடுகிற இந்த வேளையில நான் விசுவாசிக்கிறேன் தெய்வீக பிரசனம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் அடிக்கடி நான் தேவ பிரசனத்தை மாத்திரம் உற்சாகமாக தேவ பிரசனத்தை மாத்திரம் அடிக்கடி எம்பாஸ் பண்ணி சொல்றேன்னா இந்த உலகத்துல நான் அடிக்கடி சொல்வேன் நான் விலையேற பெற்றதாய் the precious thing if I want to consider that is God's presence. That's why ஒரு ராஜா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு ராஜா சொல்றாரு 52 சங்கீதத்துல சொல்றாரு எதை வேணா என்கிட்ட எடுத்து போடுங்க பரிசுத்த ஆவியை என் இடத்துல இருந்து எடுத்து போட்டுறாதீங்க. ஸோ இன்னைக்கு அதிகாரமோ பணமோ செல்வமோ லக்ஸுரியஸான லைஃப் முக்கியம் இல்லைங்க, தெய்வனுடைய பிரசனம் நம் வாழ்க்கையில முக்கியம். அதனால தான் அவரை பார்த்து சொல்றோம் என்னை மறவாத இயேசுநாதா உங்க தயவா என்னை நடத்தும் என்னை மறக்காத இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாட போகிறோம். இது எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாடல், உற்சாகமாக நாம் பாடலாம். இது ரொம்ப பழைய சாங் தான், பட் ஆனால் என்றைக்குமே எவர்கிரீன் சாங். அவர் டியர் பிரதர் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவரோட சாங் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை தயவென்னை கைவிடலை. சேர்ந்து பாடலாமா? சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல தயவென்னை கைவிடல வெறும் கையா நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறும் கையா நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி எல்லோஹே உம்மை துதிப்பேன்
உற்சாகமா சொல்லலாம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்ன கைவிடல. சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்ன கைவிடல. இப்படி வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினதெல்லாம் கிடைத்திட்ட போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியதெல்லாம் கிடைத்திட்ட போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். உடன்படிக்கை என்னோடு சென்று இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. சேர்ந்து சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் 1 and 2 and 3 and 4. எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே எல்லோஹே எல்லோஹே. உற்சாகமாய் சந்தோஷமா சிரிச்சுக்க சொல்லுங்களேன். எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். வீரகாயோனி என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ வீரகாயோனி என்னை காக்கின்ற தெய்வம் நீ. சொல்லுங்க அவரை பார்த்து. வீரகாயோனி என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ வீரகாயோனி என் ஜீவனில் ஊற்று நீ. எல்லோஹே எல்லோஹே. உற்சாகமாய் பாடலாமா? கர்த்தரை துதித்து பாடுவோமே. எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்ன கைவிடல. தெய்வீக பிள்ளைகளா இருந்தா, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா, அவரை நம்பி வந்த பிள்ளைகளா இருந்தா, do not look upon the blessings of Jacob in a spiritual in a physical way. ஜாக்கப்புடைய பிசிக்கலா கிடைச்ச blessings மாத்திரம் பார்க்காதீங்க. அவனால தெய்வீக ஒரு சந்ததியே உருவானது, தேவனுடைய ஒரு சந்ததியே உருவானது. அவரால் இஸ்ரவேல் ஒரு தேசமே வந்தது. இன்னைக்கு அதன் நிமித்தமாய் நாம் எல்லாம் அந்த சந்ததியிலே காணப்படுகிறோம். Just look upon the spiritual blessings that God is investing in your life. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அதிகமாய் தந்திருக்கிறாரே, அதை சொல்லி பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. இப்படி கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையா இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் நல்லவர் நல்லவர். நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே மகத்துவர், நீர் ஒருவரே
பெரியவர், நீர் சர்வத்திற்கும் ஆண்டவர். உம்மை உயர்த்தி பாடுவது, உம்மை உயர்த்தி துதிப்பது தெய்வமே. நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு 10 நிமிடம் மாத்திரம் இருக்கிற இடங்களிலே உங்களை மறந்து, உங்க சூழ்நிலைகளை மறந்து, உங்க பக்கத்துல யார் இருக்காங்கன்றதே மறந்து கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போமா? I always say worshiping the Lord will never go in vain. தேவனை ஆராதிப்பது வீணாக போகவே போவாது. இந்த உலகத்திலே அதுதான் நீங்க செய்யற பெரிய முதலீடு. அதற்கு மேலாக உங்கள் தலையிலே கிருபைகள் வைக்கப்படுகிறது, உங்கள் தலைக்கு மேலே ஆசீர்வாதங்கள் வைக்கப்படுகிறது. உண்மையான இருதயத்தோடு அவரை பார்த்து, அப்பா நான் ஒண்ணுமே இல்லை, உங்க சமூகத்துக்கு வரும்போது உங்க பிள்ளை மாத்திரம் தான்ப்பா, ஆண்டவரே மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றுமே இல்லைன்னு தாழ்த்தி அவருடைய சமூகத்துல பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது தெய்வ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கவலைகளை மறந்து அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து சொல்லுவோமா? ஓ ரி பாபாலதராஷே, ஓ ரதலதரா, பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ சொல்லுங்க அவரை பார்த்து. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. சேர்ந்து சொல்லுங்க, உம்மை உயர்த்தி, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இருதயம் பாடட்டுமே. ஓ லிரிக்ஸே வேணாம், அப்படியே கொஞ்ச நேரம் உங்க இருதயம் பாடட்டும். ஓ நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர். ஓ நல்லவர், நல்லவர் நீ, நல்லவர். சொல்லுங்க. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. பிரசனத்தில் அமர்ந்திருந்து அவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி உள்ள இதயத்தோடு அவரை ஆராதிப்போமா? எல்லாத்தையும் மறந்து அவரை மாத்திரம் பார்த்து சொல்லுங்க, நீ பெரியவர், நீ ஒருவரே. சொல்லுங்க. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவோம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே,
நாங்கள் கரங்களை உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவோம். இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சேர்ந்து சொல்லுங்க, நீங்க பெரியவர். இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், அங்கே போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க, there is none like you, there is no one else like you, there is no one else like you. நாம் ஆராதனைக்குரிய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணித்து, அப்பா, இந்த ஆராதனை நாங்கள் பாடி துதித்ததெல்லாம் உங்க நாம மகிமைக்காக தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிறதுல நீங்க வந்து எங்க ஆராதனையில் பிரியப்பட்டு, அப்பா, உங்களுடைய கிருபை எங்க மேல வைக்கும் பொழுது இன்னும் அதிகமா தேவ ராஜ்யத்தை கட்டணும்னு தான்ப்பா எங்களுக்கு ஆசை. அப்பா, எங்க வார்த்தையினால எங்க சொல்லுனால அல்லப்பா, எல்லாம் உங்க கரத்தினாலப்பா, எல்லாம் உங்களுடைய கிரியைனாலப்பா ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய வார்த்தையினாலப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நாங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இன்னும் அதிகமாயும் பக்கத்தில் சேர வேண்டும், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் எங்களுடைய தெய்வத்தினுடைய அன்பை நாங்கள் ருசிக்க வேண்டும், இன்னும் அதிகமாயும் கிட்டி நாங்கள் சேர வேண்டும் தகப்பனே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, அதற்கு எங்களை மேன்மைப்படுத்துங்க. இந்த ஆராதனையில் அப்பா, நாங்கள் பாடினது போல எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறோம்ப்பா, உம்மை ஒருவரை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. நீங்களே எங்களை ஆளுகை செய்து நடத்து. இதை மாத்திரம் சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி இருக்கிற இடங்கள சமுத்திரங்கள் எழுந்தாலும் ஏலும் வீடும் வெள்ளத்தின் மீதே என் பிதாவாம் தெய்வம் வாழுன்னதா, பயமில்லா എനിക്കെങ്കിലോ பயமில்ல എനിക്കെങ്കിലും. கடலலையின் மீது எழுந்தாலும் உயர்ந்திடுவே உம்மோடு நான், அனைத்தையுமே ஆளும் தேவா அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அப்பா, அந்த ஆராதனை எடுக்கப்பட்ட சகல துதிகார மகிமையை நாம் உங்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்ய நடத்துங்க. முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கருத்தை தருகிறோம். மீதமுள்ள பகுதியில் உங்க பிரச்சனை இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இதை கேட்ட ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக வையாவும் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆன்லைன் பேஜிலும் உங்களை நான் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கும், இரண்டாவதாக பிரதர் லிவிங்ஸ்டன் அவங்களுக்கும், அண்ட் மீடியா அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியுடனா இருக்கிறேன். இந்த நேரத்திலும் கோவிட் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்ற ஒரு வாழ்க்கை செஞ்சது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளாக நம்ம என்ன செஞ்சது, ஒரு சோர்வுக்குள்ளாக நம்ம என்ன செஞ்சது கொண்டு வந்துருச்சு.
இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாருமே நினைச்சிருக்க மாட்டோம், கர்த்தரை நினைச்சிருக்கோம், முழு மனசுல துதித்திருக்க மாட்டோம். ஒருவேளை கிறிஸ்தவரா இருந்தவங்க எல்லாருமே பயபக்தியோட எல்லாருமே நினைச்சிருக்கோம், முழு மனசோட நினைச்சிருக்கோம், தெய்வம் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம், ஆராதிச்சிருக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையே மாறி இருக்கலாம். சில பேருக்கு என்ன செய்யணும் அப்படியே ஒரு டவுனாக மாறிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்களோட உறவினர்களாக இருக்கட்டும், ஒருவேளை தாய் தகப்பனாக இருக்கட்டும், என்ன செய்யணும், ஒருவேளை மரணத்துக்குள்ளாக ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவர்களுக்கு கொரோனா சுச்சுவேஷன் வந்து ஒருவேளை ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். அந்த தருணத்தில் அவங்க என்ன செய்யலாம், தேவனை விட்டு அவங்க செய்யலாம் மறந்து விட்டுருக்கலாம். ஒருவேளை தேவனுக்கும் அவங்களுக்கு உள்ள ஒரு கனெக்ஷன் என்ன ஒரு விட்டு போயிருக்கலாம். தேவனை விட்டு ஒரு தூரமாய் போன ஒரு வாழ்க்கைக்குள்ளாக சென்றிருக்கலாம். அந்த சுச்சுவேஷன்ஸ்ல நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க செய்த தப்புன்னு நான் சொல்ல விரும்பல. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் போது அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் பார்க்க போகிறோம். என்னுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டினையல் ஆஃப் பீட்டர். பேதுரு எப்படி தேவனை மறுதளித்தான் அப்படின்னு சொல்லிதான். இன்னும் மூணு காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, அவன் எதில் சோர்வுள்ளனாக இருந்தானா, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வுள்ளனாய் காணப்பட்டான். இரண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் அவனுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சது, ரொம்ப அதிகமாய் காணப்பட்டது. அவனுக்கும் தேவனுக்கும் முன்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் என்னச்சுன்னா ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாய் காணப்பட்டது. மூன்றாவது என்ன பார்த்தீங்கன்னா, அவன் செய்த தப்புகளை உணர்ந்து அவன் கில்ட் ஃபீலிங்லாம் ஒரு குற்ற மனசாட்சி உள்ளவனாய் காணப்பட்டான். ஸோ இந்த 3 காரியத்தை வைத்து இந்த வார்த்தைகளை நான் செய்யலாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். வசனத்துக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு ஸ்மால் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். மகன் தகப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல தன் தகப்பன் அனைத்து விதத்திலும் என்ன செய்தார், அவனுக்கு ஆதரவா இருந்தார், அவனுக்கு தேவைகளை எல்லாம் என்ன செய்தார், பூர்த்தி செய்தார். வளர்ந்து வர காலத்துல என்ன செஞ்சுன்னா, அவன் தன் ஒரு பெண்ணை விரும்ப ஆரம்பித்து என்ன செய்தான், தொடர்பு உள்ளவனாய் காணப்பட்டான். தொடர்புள்ளவனாய் காணப்பட்டு அவன் என்ன சொன்னான், தன்னோட பேக்ரவுண்ட் ஃப்ரம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன செய்யணும், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா அவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து வளர்ந்தவள். ஆனால் இவன் எப்படிப்பட்டனா ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வளர்ந்தவன். ஆனால் என்ன சொல்றான், எனக்கு யாருமே இல்லை, தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, நான் அனாதையை வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அவங்க ஃபேமிலி என்ன செஞ்சாங்கன்னா, அவன் பையனை அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஓகே நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதுவுமே பார்க்காம செஞ்சாலும் அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்பாக அவனுக்கு ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம எல்லாம் செய்யும்போது என்ன செய்தாங்க, ஷாப்பிங் பண்ண போனாங்க. ஷாப்பிங் பண்ண போகும்போது எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு பில்லெல்லாம் போட்டு வெளியில் வரும்போது என்ன செய்யலாம், தன் தகப்பன் தனக்கு முன்பாக வர்ற அதிர்ச்சியாகி பார்க்குறான். பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது தன் மகனை பார்த்துட்டு, டேய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவனுக்கு ஒரே ஷாக். உடனே பக்கத்தில் தன்னுடைய மனைவியை வரப்போறவர்கள் கேட்குறான், யார் வருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் தகப்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே ஐயோ ரொம்ப ஷாக்காக இருந்து நிற்கிறாங்க எல்லாருமே. இன்னும் இவன் தகப்பன் இல்லைன்னு சொல்கிறான், இப்படி தகப்பன் இருக்குன்னு சொல்லி அவங்க பொண்ணோட தகப்பன் யோசித்து ரொம்ப பயங்கரமாக இருக்கிறார். உடனே அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான், யார் நீ, எனக்கு யாருமே கிடையாது, தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது, நான் ஒரு அனாதையாக வளர்ந்தவன், நீ யார், ஒரு மேலே மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அவரை மறுதளித்து அவரை ஸ்கிப் பண்ணிட்டு என்ன செய்யறான், வெளியே போகிறான். வெளியில் போயிட்டு எல்லாருமே நார்மலாக போயிட்டு முடிச்சுட்டு நைட்டு அவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது தன் தகப்பன் என்ன செய்யறா, ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கா. பார்த்தோன்னே அப்பா அப்படி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடந்த உண்மைகள் எல்லாமே சொல்கிறான். சொல்லிட்டு நான் இப்படி ஒரு பொண்ணு விரும்பினேன், அவள் ஒரு ஹை ஸ்டேட்டஸில் இருந்தவ, அவளுக்கு நம்மளுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒருத்தவரான்னு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டேன், எனக்கு மன்னிச்சுக்கோங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தான், அப்பாட்ட தன் தப்புகளை சொல்லி உணர்ந்தவனாய் மாறினான். ஸோ தகப்பன என்ன செஞ்சால், ஓகே அவன் அந்த சுச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே நான் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தால், அவனை அக்செப்ட் பண்ணிட்டு முடிச்சு பிறகு கல்யாண நாள் நெருங்கின போது தன் மன அறையிலே என்ன செய்தால், தாலி கட்டுறதுக்கு முன்பாக என்ன செய்தால், ஒரு போலீஸ் வந்து போலீஸ் வந்தோடனே எல்லாமே ஷாக். அவனை எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா கேட்கும்போது, இல்லை ஒரு குற்றவாளி, இவன் ஒரு கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி, இவன் எதுக்கு ஒரு கொலை பண்ணிட்டு வந்துருக்கான், அப்பெல்லாம் அவன் கிடையாது, நான் நல்ல பையன் தான் என் பொண்ணை கொடுத்தேன்னு சொல்லி கேட்குறான். இல்லை அவன் குற்றவாளி, இவன் கொலை பண்ணிட்டு நிற்கிறான் அப்படின்னு அங்கே உட்காந்துருந்த தன்னுடைய தகப்பன் என்ன செய்தார், வந்துட்டு அவன் பண்ணலைங்க, அது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த குற்றத்தை தம் மேலே என்ன செய்தார், சுமந்து கொண்டார். அவன் யோசிச்சு பார்க்க, ஐயோ அன்னைக்கு நீ வந்தவங்க நீ யாருப்பா அப்படின்னு, அவனுடைய தகப்பன் தான் நான், அந்த குற்றத்தை என்ன செய்தால் என்னோட என் மேலே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தால் போட்டு முடிச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஜெயிலை பார்க்கக்காண்டி போகிறான். அப்பாட்ட ஜெயிலை பார்க்க போனால் அப்பா சொல்கிறாரு, பரவாயில்லப்பா எதுனாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்குல்ல, அதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு ஷார்ட் இல்லுஸ்ட்ரேஷன் நான் என்ன கருத்தில் கொண்டு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
எவ்வளவுதான் தன் தகப்பனை மறுத்து தன் தகப்பனை விட்டு தூரமாய் போயிருந்து தன் தகப்பனுக்கு நிகராய் செய்த பாவங்களை என்ன செய்யலாம் இருந்தாலும் தன் தகப்பனை என்ன செய்யல அதெல்லாம் பார்க்காம தன் பிள்ளைகளுக்கு தேவையான சந்தோஷத்தை மட்டும் பார்த்து அந்த குற்றத்தை என்ன செய்தால் தாமலே எடுத்து சுமந்து கொட்டார். அதே மாதிரி தாங்க நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் நீங்க எவ்வளவுதான் அவரை மறுதளித்தாலும் எவ்வளவுதான் அவரை விட்டு தூரமாய் போனாலும் அனைவருக்கு முன்பாக தேவனை நீங்க மறுதளித்தாலும் என்ன செய்தார் தேவனை அவர் அதை கண்டுக்கிறாம என்ன செய்தார் பரவாயில்ல என் மகன் நீ அழைக்கப்பட்டிருக்க அதனால என்ன செய்ய உன்னை நான் தெரிந்து கொண்டதுனால என்ன செய்ய உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். நீ எவ்வளோதான் என்னை விட்டு தூரமாய் போனாலும் பரவாயில்ல தம்பி நான் உன்னை என்ன செய்கிறேன் அதிகமாக நேசிக்கிறனால நீ உன்னோட கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். உபகமத்தில் சொன்னது போல 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுவது. தேவன் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாம் என்ன செய்ய மாட்டோம் தேவனை விட்டு நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம் விலக கூடாது கைவிடவும் கூடாது. அப்படி கைவிட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த மார்க் 14ஆம் சுவிசேஷம் 66ஆம் வசனத்திலிருந்து 72 வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு செல்வதற்கு முன்பாக என்னென்ன காரியத்தெல்லாம் துன்புறுத்தப்பட்டார் என்னென்ன காரியத்தில் அவமானப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் தன் கூடயே இருந்த அவனுடைய டிசைபிள் ஊழியக்காரன் பேதுருவானவன் எப்படி ஆண்டவரை என்ன செய்தான் மறுதளித்தான் எதற்காக மறுதளித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவது அவன் எப்படி காணப்பட்டானா இருந்தானா ஆவியிலே சோர்வுள்ளவனாய் காணப்பட்டான். வசனம் 29-32 வாசிக்கிறேன். அதற்கு பேதுரு உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா பேதுரு ஆண்டவருக்கு எதிராக என்ன செய்யலாம் ஒரு சேலஞ்சபிள் வேர்டா என்ன சொல்றான் ஆண்டவரே யார் உங்களை மறுதளித்தாலும் என்ன செய்ய மாட்டேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சாவ முடியாத வரைக்கும் நினைக்க மாட்டேன் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்யலாம் ஒரு சேலஞ்சபிளா ஒரு வாக்கு கொடுக்குறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு இல்லப்பா நீ இந்த சேவலுக்கு 2 தரம் கூவுக்கு முன்னாடி என்ன செய்வேன் நீ 3 தான் மறுதளிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னதான் ஆண்டவர் சொன்னாலும் அவன் என்ன சொல்றான் அவ்வளவு சேலஞ்சலா இருக்கான் இல்ல ஆண்டவர் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறான். பீட்டரோட வைராக்கியத்தை நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் பார்க்க முடியும். ஆனாலும் அந்த கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் என்ன செய்தார் 3 நபரை கொண்டு போகும்போது அதுல பேதுரு முதல் நபராக இருக்கிறார். அங்க போய் என்ன சொல்றார் நீங்க எல்லாருமே இங்க இருந்து என்ன செய்யணும் என்னை கவனித்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. வசனம் 38 இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்கன்னா ஸ்டே ஹியர் அண்ட் கீப் வாட்ச் வித் மீ. மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஸ்டே ஹியர் அண்ட் கீப் வாட்ச் வித் மீ. ஸ்டே ஹியர் அண்ட் கீப் வாட்ச் மீ அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அங்க இருந்து நான் செய்யறத பாரு அப்படின்னு சொல்லணும். ஆனா ஸ்டே ஹியர் அண்ட் கீப் வாட்ச் வித் மீ நான் என்ன பண்றேனோ அதை நீ பாரு அதைப்படி நீ செய் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிரீக்ல என்ன சொல்றது பைபிள்ல என்ன சொல்றது போடப்பட்டிருக்குது. ஸோ இங்க என்ன செய்கிறார் ஆண்டவர் என்ன செய்கிறார் பிரேயர் பண்றார் ஜெபம் பண்ணிக்கிறார். தன் ஆத்மா சோர்வா இருந்தாலும் தன் ஆத்மா வியாகுலப்பட்டாலும் தன் ஆத்மா துன்பப்பட்டதை கண்டு என்ன செய்யறார் தன் ஆத்மாவை தேவனிடத்துல என்ன செய்தால் ஒப்பு கொடுத்து என்ன செய்தால் ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் தன்னுடைய வாக்கை தேவனுக்கு முன்பாக நிறுத்தினவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தூங்கி கொண்டிருக்கிறான். இதுலதான் நம்ம பார்க்கணும் அவன் என்ன செய்தான் ஆவியில் என்ன செய்தான் சோர்வனாய் காணப்பட்டான். எது அவனுக்கு ஆவியில சோர்வனாய் காணப்பட்டதுன்னா தூக்கம் என்ன செய்து ஆவியில அவனுக்கு சோர்வனாய் காணப்பட நேர்ந்துள்ளது. ஸோ இந்த நேரத்தில் அவன் வாக்கு கொடுத்தவன் எப்படி இருக்க வேண்டும்னா ஆவிக்குரிய நினைச்சுக்கணும் வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டிருக்கணும். ஆனால் என்ன செய்தான் அவன் இழந்தவனாய் இருந்து காணப்படுகிறான். ஸோ இந்த நேரத்திலும் நம்ம என்ன செய்யணும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுறது தூக்கத்தை விரும்பாதவர்களாக இருக்கணும். தூக்கத்தில் இல்லாமல் அதிகமாக ப்ரே பண்ணுறவர்களாய் அதிகமாக தேவனிடத்துக்கு வசனத்தை வாசிக்கிறவர்களாய் தேவனிடத்தில் அதிகமாக நம்மளுடைய ஆத்மாவை என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். அவன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த இடத்துல அவன் இயேசுவோடு கூட அவன் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்திருந்தான் என்றால் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம் அந்த டினையல் ஆஃப் பீட்டர் அந்த ஆண்டவரை மறுதளிக்க அவனுக்கு நேர்ந்து இல்லாமல் என்ன செஞ்சிருக்கலாம் காணப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஆண்டவர் ப்ரே பண்றதை பார்த்து என்ன செய்தான் தூங்கி கொண்டு இருந்தான். அவன் வாட்ச் பண்ணியிருந்தான் ஆனாலும் என்ன செஞ்சான் அவன் தூங்கி கொண்டு இருந்தான். ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளும் அநேக தடவை வசனம் கேட்டிருக்கோம் ஒருவேளை பாஸ்டர் அநேக ஜெபம் பண்ணுங்க வசனத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை நம்ம டெய்லி மெசேஜில் ஒன்றாலும் நம்ம நினைச்சிட்டோம் அதெல்லாம் அசட்டை பண்ணி விட்டு நம்ம நினைச்சிடும் தூக்கம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்ம நினைச்சிடும் அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தூக்கம் எதற்கு ஒப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் அண்ட் ஸ்லீப்பிங் இந்த ஒரு 2 தான் ஆப்போசிட். நம்முடைய ப்ரேயருக்கு என்ன ஒரு தடையாய்க்கிறது தூக்கம். ஒரு வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு அதிகமாக என்ன செய்யுது தடையாய்க்கிறது தூக்கம். ஸோ இந்த தூக்கத்தை நம்ம என்ன செய்யணும் நிறுத்தணும். பின்ன பேதுரு எதுக்காக ஆவிக்குரியத்தில் சொல்வதுன்னா தூக்கத்தை தான் முதல் காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த காரணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஆவியில் என்ன செய்யணும் அதிகமாக என்ன செய்யணும் வைராக்கியமாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மா என்ன செய்யணும் தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கணும். இயேசு தெளிவாக என்ன செய்யறா டீச் பண்றாரு பேதுருக்கும் அவங்களோட டிசைபிளுக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் கெத்செமனேக்கு அவங்கள 3 பேர் என்ன செய்யல ஒரு அசாதாரணமா ஒரு சாதாரண காரியத்துக்கு கூட்டு போற அவன் என்ன செய்யற டெம்டேஷன்ல இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில ஒரு வியாகுலத்துல ஒரு கஷ்டப்படும் போது உன் ஆத்மா என்ன செய்ய ஒரு துக்கப்படும் போது நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யற அவனுக்கு தெளிவாக சொல்றார். என்ன செய்யணும்
ஜெபம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மா எப்பொழுது ஒருவேளை சோர்வுக்குள்ளாக போகும்போது, இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸும் சரி, இந்த ப்ராப்ளத்தும் சரி, ஒருவேளை வேலை இல்லாமல், படிப்பு இல்லாமல், ஒருவேளை பிளான் பர்பஸ் எந்த ஒரு லைஃப்ல இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் போகும்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு சோர்வுக்குள்ளாக நம்முடைய ஆத்மா என்ன செய்யும், ஒரு சோர்வுக்குள்ளாக காணப்படுகிறது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ நம்மளுக்கு டீச் பண்ணி தரது ஒன்றே ஒன்று என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், இயேசுவோடு கூட நம்ம ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிதாவின் இடத்துல நம்ம ஆத்மாவை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். என்னோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பேர் அஜய். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், என்னுடைய பெயர் அஜய். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வளர்ந்தவன். அப்பா ஹிந்து, அம்மா வந்து கிறிஸ்டின். ஸோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நானும் என் தங்கை, ஸோ நாங்கள் 4 பேரும் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என் தகப்பன் தாயும் ஒரு பிரிவினை காரணத்தினால டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ராப்ளம், ரொம்ப ஒரு சுச்சுவேஷன்ஸ், ஒரு பேட் சுச்சுவேஷன்ஸில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா என் தங்கை என்ன செய்தால், பிளட் கேன்சர் மூலமாய் ஒரு அநேக வருஷங்கள் கடந்து சென்று மறுபடியும் பார்த்தீங்கன்னா திடீரென்று மறித்து விட்ட போனால் எங்களுக்கு வாழ்க்கையே ஃபுல்லாக பிளாங்க் ஆச்சு. எனக்கு அம்மாவுக்கு என்ன ஒரு செய்யணும், அடுத்து என்ன ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி இல்லை. ஸோ அந்த நேரத்தில் என்னுடைய ஆவி எப்போதான் நான் நம்பி இருப்பேன், ஆண்டவர் இருக்கிறார் கண்டிப்பாக என்ன செய்ய என் வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தாலும், ஆனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லை. எந்த ஒரு கட்டத்திலும் என்ன செய்யணும், ஒரு எம்டி லைஃபாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நம்பிக்கை இழந்தவனாய், ஒரு நம்பிக்கை அற்றவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலும் பார்த்தீங்கன்னா நான் ஆவிக்குரிய சபைக்கு சென்ற போது, ஆவிக்குரிய சபையில் ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்கிட்ட தெளிவாய் சொன்ன வேண்டிய காரியம் என்னவென்றால், பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவங்க மீட்டிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தெளிவாய் பேசின காரியம் என்னென்றால், உன் ஆத்மாவே என் இடத்துல ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா, என்னை தருகிறேன் ஜீவ பலியாகவே அப்படின்ற ஒரு பாடல். நம்ம பார்த்தீங்கன்னா அநேக தரம் நம்ம ஆண்டோட கொஸ்டின் கேட்போம், ஆண்டவரை ஏன் இந்த ப்ராப்ளம் எனக்கு கொடுத்தீங்க, ஏன் இந்த சுச்சுவேஷன் எனக்கு கொடுத்தீங்க, ஏன் இந்த கோவிட் வர வச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் நம்ம ஆண்டோட ஆத்மா நம்ம முழுக்க ஒப்பு கொடுக்குறோமா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்மளுக்கு வாழ்க்கையில் முழுமையாக நம்முடைய ஆத்மாவை அவருக்கு முழுமையாக ஒப்பி கொடுத்துட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நம்ம எவ்வளோ தான் பார்த்தாலும் ஆண்டவர் அதை பொறுப்படுத்திக் கொள்வார். ஆனால் நம்ம ஒப்பு கொடுக்காம நம்மளோட ஆத்மா நம்ம இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், ஆண்டோட ஏன் இவ்வளோ ப்ராப்ளம், ஏன் இவ்வளோ சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட கொஸ்டின் பண்ணுறோம். ஸோ ஆண்டவர் கேட்குற ஒரே ஒரு காரியம்னா, உன் ஆத்மாவை என்ன செய்யணும், ஏன் இடத்துல ஒப்பு கொடு, முழுசாக ஒப்பு கொடுத்துன்னு வச்சுக்கோ. அது என்னோட பொறுப்பு. நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யணும், இயேசுக்கு நேராக ஒப்பு கொடுக்கும்போது அது அவருடைய கடமையாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார். கண்டிப்பாக நம்மளை என்ன செய்யணும், எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும், கைவிட மாட்டார். ஸோ பேதுரு செய்த முதல் காரியம் என்ன செய்யலாம், ஆவியிலே சோர்வு இல்லைனா இருந்தோம். இன்றைக்கு நான் உங்களோட சொல்ல வேண்டிய என்ன காரியம்னா, நீங்களும் அதே மாதிரி பேதுரும் போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் சோர்வுடனாக காணப்பட வேண்டியீங்களா? ஒருவேளை அப்படி காணப்பட்டிருந்தீங்கன்னா செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு நேராக உங்களை ஆத்மாவை ஒப்புக்கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அதிகமாக ப்ரேயர் பண்ணணும். தூக்கத்தை விரும்பாதவர்களாய், தூக்கம் நம்ம வாழ்க்கையில் இல்லாதவர்களாக என்ன செய்யணும், அதிக நேரத்தில் நம்ம செய்யணும், ஆண்டவர் கூட இளைப்பாறுவர்களாக இருக்கணும். ஸோ 2வது காரியம், நான் சொன்ன மாதிரி பேதுரு எதுக்காக ஆண்டவரை மறுதளித்தான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கர்த்தரை விட்டு தூரமாய் விலகிட்டான். கர்த்தரை விட்டு தூரமாய் விலகிறதுனால என்ன செய்து, அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்து, தேவனை மறுதளிக்க காணப்படுது. ஸோ வசனம் 33 முதல் 35 என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு தெரியும், தேவன் யாக்கோபையும் பேதுருவையும் யோவானையும் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன செய்றார், ப்ரே பண்ண போகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாரு, நம்ம வாசித்த மாதிரி அவங்க அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே என்ன செஞ்சாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன செஞ்சார், ஸ்டே ஹியர் அண்ட் வாட்ச் வித் மீ அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, வித் மீ அப்படின்றது ஒரு வார்த்தைன்னா என்னோடு கூட இல்லைங்களா, வித் மீ அப்படின்னா என்னோடு கூட அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்றான், அவரை பார்த்தும் என்ன செய்தான், தூரமாக இருந்தான். ஒருவேளை அவர் கிட்ட போய் என்ன செஞ்சிருக்கலாம், அவர் கூட பக்கத்தில் உட்காந்து அவர் கூட ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் என்ன செஞ்சால் அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாமல் 54ஆம் வசனம் சொல்ல பார்த்தீங்கன்னா, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பார்த்தீங்கன்னா எப்படி வாசித்தீங்களா, தேவன் என்ன செஞ்சா ஃபாலோ பண்ணா, எப்படி ஃபாலோ பண்ணா, ஒரு ஃபார் டிஸ்டன்ஸில் ஃபாலோ பண்ணான், ஒரு தூரமாய் ஒரு ஃபாலோ பண்ணுறவனாய் காணப்பட்டான். யாரு பேதுரு யாரு, அழைக்கப்பட்டவன். தேவன் என்ன செய்தால், மீன் பிடித்தவன் என்ன செய்தால், உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனே அப்படின்னு சொல்லி மாத்திரவனே என்ன செய்தால், ஆண்டவர் அவனுக்கு பேர் குறித்து அழைத்தவர் என்ன செய்தால், இவன் இப்போ என்ன பண்ணுறான், தேவனுக்கு முன்பாக வாக்கு கொடுத்தவன், உன்னை நான் கடைசி வரை நான் மறுதளிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வாக்கு கொடுத்தவன் என்ன செய்தான், இப்போ யாரு கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், சேவர்கள் கூட, ஒரு காவலாளர்கள் கூட என்ன செய்தான் உட்காந்து என்ன செய்தான், குளிரில் என்ன செய்தான், குளிர் என்ன செய்தான், நெருப்பண்டையில் என்ன செய்தான் காய்ந்து கொடுக்கலாம். ஒரு வேர்ல்டு திங்ஸ்ல என்ன செஞ்சுதான் ஒரு இன்வால்வ் மைண்ட் இருக்கிறான், தன்னுடைய சுயத்தில் என்ன செய்யலாம் இது பண்ணிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா
தேவனை பின்பற்றுவர்கள் எப்படி காணப்படுங்கன்னா தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் காணப்படணும் வாழ்க்கையில. ஆண்டவர் சொன்ன மாதிரி ஃபாலோ வித் மீ. டிசைபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹூ ஃபாலோ ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டீச்சிங்ஸ். அவருடைய சுவிசேஷமும் சரி, அவருடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அவர்களுடைய கால் சுவடுகளில் நடக்கிறார்களோ அவர்கள் தான் யார் டிசைபிள். ஸோ பேதுரு இயக்கப்பட்டவன் எப்படி இருக்கணும், தேவனை ஒரு பின்பற்றுவனாய் காணப்படணும். ஆனால் எப்படி பின்பற்றுவனாய் காணப்படுகிறான் என்றால் ஒரு தூரத்துக்கு ஒரு பின்பற்றுவனாய் காணப்பட்டான். ஹி ஹாவ் அ டிஸ்டன்ஸ் வித் ஜீசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன செய்யுது, கண்டிப்பாக என்ன செய்யலாம், மறுதளித்தான் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம என்ன செய்கிறோம், அநேக பேர் என்ன செய்கிறோம், ஒரு தேவனை என்ன செய்யணும், ஒரு ஃபார் டிஸ்டன்ஸில் வைக்கிறோம். ஒருவேளை நம்ம ப்ராப்ளத்தினாலும் சரி, ஒரு சுச்சுவேஷன்ஸ்னாலும் சரி, ஒரு ஃபார் டிஸ்டன்ஸில் ஆண்டவர் என்ன செய்யணும், வைக்கப்படுகிறோம். அந்த ஃபார் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் நம்ம தகப்பனுக்கும் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம படிப்புக்காக நம்முடைய பேரண்ட்ஸை பிரிந்து சென்றிருக்கலாம். ஆனாலும் அங்கே ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, என்னுடைய தாயை நான் பார்க்கணும், என்னுடைய தகப்பனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரம் நம்ம என்ன செய்வோம், ஃபோனில் என்ன செய்வோம், என்றைக்குமே இல்லாத ஒரு பாசத்தை நம்ம செய்வோம், ஃபோனில் சொல்லுவோம், நம்ம உன்னை பார்க்கணும் போல இருக்குது, அப்பா உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாசத்தில் இருக்கும்போது அதே நம்ம வேர்ல்டில் சொல்லுவாங்க, எங்கே அங்கே டிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே தான் இங்கே அதிகமாக இருக்கும், லவ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது இருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒருவேளை டிஸ்டன்ஸில் போனவங்க செய்வோம், ஒருவேளை அதிகமாக பாசம் தான் பக்கத்தில் தான் வரணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் சில டிஸ்டன்ஸ் உள்ளவங்க செய்வோம், அப்படியே டிஸ்டன்ஸ்லேயே போயிடுவாங்க. நம்ம கடைசி வரைக்கும் அவங்க எதிர்பார்த்துட்டு சொன்னாங்க, வரமாட்டாங்க. ஆனால் இயேசுவர் என்ன சொல்கிறார், எப்பவுமே என் கூட இருந்துன்னு வச்சுக்கோயேன், உனக்கு என்ன செய்வேன், எல்லாமே தேவையான அனைத்தையும் நம்ம என்ன செய்வேன், பூர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ டிசைபிள் அப்படின்னா ஒன் கோ ஃபாலோ வித் மீ. ஆனால் பீட்டர் ஹி கால்ட் அஸ் அ டிசைபிள் அண்ட் வாட் ஹி இஸ் டூயிங், ஜஸ்ட் ஹி வெண்ட் அவே ஃப்ரம் ஜீசஸ். என்ன செய்தான், தேசுக்கு முன்பு என்ன செய்தான், இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தான். பின்தொடர்பது அவர் கூட நடந்தான் என்று காணப்பட்டிருந்தால் என்ன செய்ய மாட்டான், அவன் என்ன செய்தான், தேவனை மறுதலித்திருக்க மாட்டான். ஸோ திங்க், நம்ம ஒரு இயேசுவின் பிள்ளைகளாய் நம்ம அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போவர்களாய் மாறக்கூடாது. ஸோ என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நான் காரியத்தில் பின்வாங்கி போனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி என்னுடைய தகப்பனை இழந்த, என்னுடைய சகோதரியை இழந்தவனாய் காணப்பட்டிருக்கும் போது ஒரு பின்வாங்கின ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் நேர்ந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு ராங் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சேர்ந்து ராங் ஆட்டிடியூட்ஸ், ராங் அடிக்ஷன்ஸ், பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பாவக்குரிய வாழ்க்கையில நான் என்ன செஞ்சேன், காணப்பட்டேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை என்ன சொன்னால் வெளியில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக காணப்படுது. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளாக தெரியும் நான் எப்படிலாம் நான் நொறுக்கப்பட்டு எப்படிலாம் ஒரு ராங் ரிலேஷன்ஸில் நான் போனேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஒரு ஆண்டவரை நான் நேசித்தவனா, தினமும் நான் ஆண்டவருக்கு ப்ரே பண்ணி, தினமும் நான் பைபிள் வாசித்து, ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகிறோம்னா இருந்தாலும் என்ன செய்யப்பட்டேன், ஒரு ராங் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா என்ன செய்யணும், அநேக ஒரு பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபட்டு என்ன செய்யணும், ஒரு கெட்ட காரியங்களுக்கு கெட்ட ஒரு விஷயங்களுக்கு நேராக என்ன செய்யப்பட்டேன், ஒரு அடிமைப்படுத்தப்பட்டேன். ஸோ அப்படி இறந்த சமயத்தில் நான் என்னுடைய ஹோப், என்னுடைய ஃபெய்த் எல்லாமே நான் இழந்தவனாய் காணப்பட்டேன். எப்படி பேதுரு ஒரு 40 டிஸ்டன்ஸ் இருக்கும்போது தன்னுடைய உடம்புக்கு என்ன செய்தான், குளிர்க்கு என்ன செய்தான், நெருப்படியில செய்து இருந்து காய்ந்து கொண்டு இருந்தானோ, அதே மாதிரி நான் என்ன செய்தேன், கிறிஸ்தவனாய் வாழ்ந்தாலும் என்ன செய்தேன், ஒரு தூரமாக இருந்து என்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய சுய நிம்மதிக்காக என்ன செய்தேன், என்னுடைய சுய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, அந்த உலகத்தின் காரியங்களுக்காக தேடி நான் ஓட ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஓட ஆரம்பித்தது. ஸோ தேவன் என்னை அழைத்து எனக்கு கொடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 45:3 சொன்ன மாதிரி, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி கோரேசு புறஜாதியானவனை தேவன் அழைத்தார், புறஜாதியானவனுக்கு அப்படி ஒரு பேர் சொல்லி அநேக இருக்கிற காணப்படாத ஒரு பொக்கிஷங்களை அவனுக்கு கொடுக்குறாரோ, அதே மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைபிளாக அழைக்கப்பட்டவன், எப்படி நான் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தாலும், ஒரு துண்டிக்கப்பட்டவனாய் போன என்னையும் என்ன செய்தார், மறுபடியும் என்னை அழைத்தார். அந்த ஒரு வசனம் என்ன செய்து மறுபடியும் என்னை என்ன செய்து தேவனுக்குள்ளாக வர வைத்தது. ஸோ இந்த நேரத்திலும் நான் அப்போ என்ன செய்தேன், கர்த்தருக்கு முன்பாக நான் அர்ப்பணித்து கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்து என்ன செய்தேன், வாழ்ந்து கொண்டு வந்தேன். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி நீ இருக்க வேணும், உன்னுடைய டிஸ்டன்ஸ், என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நீ எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ அந்த கற்றுக் கொடுக்க மூலியமா என்ன செய்தால் இப்போ நான் வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஸோ அந்த மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷன்ஸில் என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன செய்யணும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணக்கூடாது, இயேசுன்னு கூட கட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்மளோட ராங் ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன செய்யலாம், விட்டு விலகி போயிடலாம். ஒருவேளை நம்ம வேர்ல்டில் ஒருவேளை நம்மளுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், பேரண்ட்ஸ்
ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் கட் பண்ணிட்டு போகலாம். அதெல்லாம் நம்ம நினச்சிக்கணும் ஒன்றே ஒன்று தான், அதெல்லாம் நிலையற்றது. ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் நிலையில்லாது அப்படின்னா தேவனுடைய ரிலேஷன்ஷிப் மட்டும் தான். இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தூரமான ஒரு ஆண்டவரும் நீங்களும் சரி ஒரு தூரமான ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னாலும் சரி, மறுபடியும் தேவன் சொல்லுறது என்னன்னா, நீ எப்போதுமே நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ என்ன செய்யணும், நீ தான் வரணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்முடைய ஆத்மாவை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய ரிலேஷன்ஷிப் என்ன செய்யுது, மறுபடியும் ஒரு அகெயின் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ பீட்டர் மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒரு துண்டிக்கப்பட்ட நேரத்தில் என்ன செய்யறது, தூரமாக என்ன செய்யக்கூடாது, தேவனை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா பேதுருவின் வலி. த பெயின் ஆஃப் பீட்டர் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கடினமானதாக இருந்தது. அவன் என்ன செய்தான், தான் செய்த தப்புகளை திரும்ப 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 உணர்ந்து என்ன செய்தான், அழுதவனாய் காணப்பட்டான். வசனம் 72 சொல்லுது, உடனே சேவல் 2 தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதவனாய் காணப்பட்டான். 71ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினான். பார்த்தீங்களா, தேவனுக்கு முன்பாக நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தேவனுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சான், ஒரு வாக்கு கொடுத்தான். அந்த நான் என்ன செய்ய மாட்டேன், எவ்வளோதான் என்னோட வாழ்க்கையை நான் இழந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொய் சாட்சி, ஒரு பொய் வாக்கு என்ன சொல்கிறான், சத்தியம் பண்ணி என்ன சொல்கிறான், யாருன்னு என்ன தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு சோர்வு, ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு எப்படி கொண்டு வருது பார்த்தீங்களா, ஒரு பொய் சாட்சியாக ஒரு மாறி அவனுக்கு கொண்டு வரப்பட்டது. அவன் யார் மறுபடியும் சொல்கிறேன், அவன் ஒரு டிசைபிள். ஆனால் அவன் இப்போ என்ன செய்கிறான், ஒரு பொய் சாட்சி உள்ளவனாய் மாறுகிறான். ஸோ தேவனை மறுதளிப்பதில்லை என்ற ஒரு சத்தியம் எப்படி ஆயிற்று, தேவனை மறுதளிப்பதற்கு ஒரு உடனாய் என்ன செய்து மாறப்பட்டது. ஸோ இந்த நேரத்திலும் ஒருவேளை நீங்கள் ஒரு பாவக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்தவனாய் வாழ்ந்ததும் சரி, ஒருவேளை நீங்கள் ஒரு தப்பை செஞ்சுட்டீங்கன்னாலும் சரி, அந்த நேரத்தில் என்ன செய்ய, நீங்கள் அழுது புலம்பி மர்மம் திரும்ப திரும்ப எப்படி பேதுரு திரும்ப திரும்ப நினைத்து தன்னுடைய ஆத்மா என்ன செய்யலாம், ஒரு துக்கத்துக்குள்ளாக, ஒரு பாரத்துக்குள்ளாக, ஒரு பெயினுக்குள்ளாக இழுத்தானோ, அந்த பெயின், அந்த கில்ட் நம்ம எங்கே லீட் பண்ணி போகணும்னா ஒரு சிலுவைக்கு நேராக தான் லீட் பண்ணி போகணும். நம்ம மறுபடியும் அந்த பெயினை நினைச்சு அந்த பாவத்தை நினைச்சு நான் செய்த பாவத்தை நினைச்சு என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் அந்த டிப்ரெஷனுக்குள்ளாக நம்ம போகக்கூடாது. அந்த டிப்ரெஷனுக்குள்ளாக போனால் அது டிப்ரெஷன் இஸ் லீட் இன்டு டெம்ப்டேஷன், அந்த டெம்ப்டேஷன் இஸ் லீட் இன்டு சின்ஸ். ஸோ கடைசியில் அது எதுவும் ஒரு பாவத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யும், ஒரு கொண்டு போய் விடும். ஸோ அந்த நீங்கள் பாவமே செய்திருந்தாலும் என்ன செய்யணுமே தவிர கர்த்தர் இடத்துல சரண்டர் ஆகிட்டு, அந்த நான் செய்த பாவம் மன்னிச்சுங்கப்பா, நான் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுமே தவிர அதை மறுபடியும் நினைச்சு ஐயோ இன்னைக்கு நான் ப்ரே பண்ண போகிறேன், அந்த நான் நேற்று செய்த பாவம் ஒருவேளை அது நான் நீங்கள் மன்னிக்கலையோ, ஒருவேளை நீங்கள் அதை நீங்கள் இன்னும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, ஒருவேளை நீங்கள் அதை இன்னும் எனக்கு மறக்கலையே அப்படி, என்னோட இந்த ஜெபம் கேட்கப்படாதோ, என்னோட ஜெபம் கேட்கப்படுமா, என்னோட வாழ்க்கை நான் வசனம் வாசிக்கிறது ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ, நான் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறது வந்து என்னன்னா அது பிசாசுடைய காரியம். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் என்ன செய்யணும், ஒருவேளை நம்ம பாவம் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அந்த கில்ட் அந்த என்ன செய்யணும், ஒரு சிலுவைக்கு நேராக நம்ம கொண்டு போகும்பொழுது அந்த சிலுவை என்ன செய்யணும், கண்டிப்பாக எப்படி காயங்களை எல்லாமே மாற்றோ அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த பாவங்கள் எல்லாமே அது மாற உதவியாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் வந்தது என்னன்னா பைபிள் காலேஜ் தான். அந்த பைபிள் காலேஜை பார்த்தீங்கன்னா அநேக தரம் என்ன செய்யப்பட்டேன், ஒருவேளை காலிங் ஃபர்ஸ்டே எனக்கு அம்மா டெடிகேஷன் பண்ணி எனக்கு ஒப்பு கொடுத்தாலும் ஒருவேளை அந்த காலிங்கை நான் இழந்தவனா என்ன செய்யப்பட்டேன், நான் அநேக தரம் என்ன செய்யேன், பைபிள் காலேஜ் வந்தும் ஒரு வருஷமா என்ன செய்யப்பட்டேன், ஒரு அதிக ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் காணப்பட்டாலும் சில நேரத்தில் என்ன செய்யப்பட்டேன், அதிக ஒரு பெயின், ஒரு கில்ட்டுக்குள்ளாக காணப்பட்டேன். செய்த பாவத்தை முன்பாக செய்த பாவத்தை நினைத்து என்ன செய்யப்பட்டேன், அதிக டெம்டேஷன், அதிக பாவத்துக்குள்ளாக மறுபடியும் என்ன செய்யப்பட்டேன், ஒரு மைண்டில் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது கத்திரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், மறுபடியும் கத்திரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி வர ஆரம்பிச்சேன். கத்திரை விட்டு தூரமாகி வர என்ன செஞ்சேன், எனக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன செய்யுது, கட் பண்ண ஆரம்பிச்சோடனே என்னோட பிளெஸிங்ஸ், என்னோட எல்லாமே என்ன செய்யப்பட்டது, இழந்து போகப்பட்டேன். நான் எதுக்காண்டு அழைக்கப்படணும் அதே செஞ்சிட்டேன், மறந்து என்னோட வேற ஒரு ட்ராக்ல ஆரம்பிச்சு போகிட்டேன். அப்படி ஒரு ட்ராக்ல போகும்போது தான் என்னோட ரைட் ட்ராக்ல கொண்டு வரதுக்கு பிரதர் லிவிங்ஸ்டன் வந்தார். அந்த அண்ணன் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா நானும் அண்ணனும் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் மீட் பண்ணும்போது எனக்கு தமிழ் யாருமே தெரியல. பெங்களூர் ஒரு நியூ பிளேஸ், நியூ கல்ச்சர், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெங்களூர் போகும்போது யாருமே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக கம்ஃபர்ட்டாக இல்லை. ஃபஸ்ட்டு நான் ரூம்குள்ளே போகும்போது அண்ணன் தான் இருந்தாங்க. அண்ணன் இருக்கும்போது பேசினோடனே
ஃபஸ்ட்டு ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. உடனே இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கும் போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமிழில் பேச ஆரம்பிச்சாங்க ஃபோனில். அப்போ தான் நினச்சிட்டேன் தமிழ்காரர் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், அதிகமாக தமிழில் அந்த அண்ணன் பேச ஆரம்பித்தேன். ஆனால் நானும் அவனும் செய்ய மாட்டோம். வெளியில் போய் ஷேர் பண்ணேன், என் லைஃப்பை ஷேர் பண்ணேன், அண்ணன் அவங்க லைஃப் ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணிட்டோம்னா நாங்கள் நினச்ச மாட்டோம் எப்படி ஒரு உடன் சகோதரர்கள் பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம் ஆரம்பித்தா. அதுக்கடுத்து அண்ணன் அவங்களோட ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அதுக்கடுத்து என்னோட ஃபேமிலி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப ஒரு டீப் ரிலேஷன்ஸ்குள்ளாக நான் வர ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, என்னுடைய டிப்ரெஷன்ஸ், நான் போன ஸ்ட்ரெஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்துலேயும் என்ன செய்ய மாட்டேன், ஒரு ஓவர் கம்மிங், ஒரு சேலஞ்சராக யார் மாறினா அண்ணன் என்னோடய வாழ்க்கையில் மாறினேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் என்ன செய்தான், நான் அநேக ஒரு பெயின் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பெயின், ஒரு சஃபரிங், ஒரு கில்ட் நான் என்னோட வாழ்க்கை நான் அனுபவித்தது கிடையாது. அந்த நாள் நான் சேர்ந்துருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையை டோட்டலாக இழந்து நான் என்ன செய்தேன், என்னோடய காலேஜ் மட்டுமே உட்காந்துட்டு நான் அழுது கொண்டு இருக்கும்போது, அப்போது தெரியாமல் என்னையே அறியாமல் என்ன செய்து நான் அழுது கொண்டு இருக்கிறேன். அழுது கொண்டு ஒரு பெயினை ஒரு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அண்ணனும் என்னோட ஃப்ரெண்டும் வந்தாங்க. வந்து ஒரு கிட்டார் கொண்டு வந்தாங்க. கிட்டார் கொண்டு வந்துட்டு கேன் வி வர்ஷிப் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே சரி ஓகே, நான் இட்ஸ் ஃபைன் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகே வி கேன் வர்ஷிப் டு அலாங் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்தோம், மூன்று பேருமே என்ன செய்யணும், ஒர்ஷிப் நான் ஆரம்பித்தோம். ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ½ an hour வி லேட் இன் டு த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் என்ன செய்தார், வழி நடத்தினார். ஒரு அரை மணி நேரம் நல்வி நடத்தும்போது அடுத்து என்ன செய்தார், அண்ணன் வசனத்தை கொடுத்து எங்களை என்ன செய்தார், உற்சாகப்படுத்தினார். என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, ஓவர் கம்மிங், ஹவு டு ஓவர் கம் அவர் சேலஞ்சஸ், ஹவு டு ஓவர் கம் அவர் கில்ட், ஹவு டு ஓவர் கம் அவர் ஸ்ட்ரெஸ், பெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. கர்த்தர் எப்படி வழிநடத்தினா பார்த்தீங்களா. யாருமே இல்லாத நேரத்தில் என்ன செய்தார், கர்த்தர் யாராவது ஒரு ஆளை என்ன செய்தார், உங்களுக்காக நேராக கொண்டு வருவார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மூலியமாக பேசி கொண்டு இருக்கிறார். நீ அப்படி ஒரு பெயின், நீ அப்படி ஒரு கில்ட், நீ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் நீ வாழ்ந்து கொண்டிருக்கியா, ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கியா, நினைக்க வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனை மட்டும் நீங்கள் உங்கள் இது பக்கத்தில் வைத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு என்ன செய்யப்படாது, ஒரு பெரிய காரியமாய் காணப்படாது. ஸோ அந்த நேரத்தில் அண்ணன் என்ன செய்தாங்க, எனக்கு ஒரு கம்ஃபர்டராக இருந்தாங்க. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கம்ஃபர்டர் லிவிங்ஸ்டன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அன்னையிலேருந்து என்ன செய்ய மாட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஓவர் கம் பண்ணணும், என்னுடைய கில்ட், நான் பாவமே சேர்ந்தாலும் அந்த பாவத்துலேருந்து எப்படி நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார் பிரதர் லிவிங்ஸ்டன் மூலமா. நான் பாவம் செய்தாலும் ஒருவேளை நான் கர்த்தருக்கு விரோதமாக என்னுடைய வழி தவறுது அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தவனாய் காணப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே நான் போய் என்ன செய்வேன், ஆண்டவரத்தில் சரண்டர் பண்ணி, ஆண்டவரே என்னோட பெயின், என்னோட கில்ட் எல்லாமே என்ன செய்வோம், பாதத்தில் வைக்கிறப்பா. எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை எப்படி ஒரு தப்பான எனக்கு குற்ற மனசாட்சி வந்து பிசாசாரம் என்னோட என்ன செய்யக்கூடாது, என்னை போட்டு என்னை ஆட்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்களையும் மன்னிப்பார். எவ்வளோ பெரிய பாவம் பேதுருவான லைஃப் பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் அவன் கஷ்டங்கள் 3 தரம் தேவனை மறுதளித்து அவன் பொய் சாட்சியை தேவனுக்கு எதிராக சொன்னாலும் அவனுடைய கடைசி லைஃப் பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆச்சரியமாக லைஃப் டைமாக மாறிச்சு பார்த்தீங்கன்னா. ஒருவேளை நம்ம பேதுருவோட கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பாவம் அவனுக்கு பெரிதாக காணப்படலாம். ஆனால் எப்படிப்பட்ட பாவம்னாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட பாவங்களை மாற்றுறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த பேதோட வாழ்க்கை எவ்வளோதான் 3 தரம் அவன் அந்த 3 காரியம் அவையிலே சோர்வனாய் காணப்பட்டாலும், தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாலும், அவனோட பெயின், அவனோட கில்ட் அவனோட ஃபீல் பண்ண வச்சாலும், எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் எந்த இதுவுமே என்ன செய்யப்படல, அப்படியே டிப்ரெஷன் ஆகி உட்காரல. அவன் என்ன செய்ய மாட்டான், ஹி ஸ்டார்ட் டு ஓவர் கம் தட் ப்ராப்ளம்ஸ், ஹி ஸ்டார்ட் டு ஓவர் கம் தட் கில்ட் ஃபீலிங்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவன் ஆவிக்குரியத்தில் சோர்வனாய் காணப்பட்டாலும் அடுத்து அந்த ஜீசஸ்க்கு அப்புறம் என்ன செய்யப்பட்டான், அதிகமாய் வைராக்கியமானவனாய் காணப்பட்டான், அதிகம் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான், அதிகம் வேதத்தை வாசிக்கிறவனாய் காணப்பட்டான். அடுத்து டிஸ்டன்ஸ், 2வது டிஸ்டன்ஸ் சொன்னேன். அந்த டிஸ்டன்ஸ் என்ன செய்யப்பட்டான், ஃபஸ்ட்டு அவன் ஒருவேளை தேவனுக்கு அவனுக்கும் தூரம் என்ன செய்யப்பட்டான், அதிகமாய் காணப்பட்டிருக்கான். அடுத்து அவனுடைய லைஃப் டோட்டலாக மாறிச்சு. பார்த்தீங்கன்னா அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா பேதுருவை கொண்டு என்ன செய்தார், ஆண்டவர் 3000 பேர் ஒரே சர்மனில் என்ன செய்தார், 3000 பேர்களை ரட்சிக்க வைத்தார். எப்படிப்பட்டவன், தேவனை மறுதளித்தவன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் குற்ற மனசாட்சியோட என்ன செய்தான், பொய் சாட்சி சொன்னவன், தேவனை விட்டு தூரமாய் நின்றவனை கொண்டு தேவன் என்ன செய்தார், அற்புதங்கள் அதிசயங்களை என்ன செய்தார், நடக்க வைத்தார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் அப்படி இன்றைக்கு என்ன செய்தார் இருக்கிறார் அப்படின்றது விசுவாசத்தீங்களா, உங்களை கொண்டும் என்ன செய்ய போகிறார், அற்புதங்கள் செய்ய. ஒருவேளை நீங்களும் பாவ வாழ்க்கையில வாழ்ந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் சோர்வுடனாய் காணப்பட்டாலும், ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாய் சென்றால், தேவனை நீங்கள் மறந்திருந்தாலும், ஒருவேளை அந்த பெயின், அந்த ஃபீல், அந்த கில்ட், அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸுக்கு நேராக நீங்கள் சென்றிருந்தாலும், கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்கிறார், அற்புதங்களை செய்ய கண்டிப்பாய் உங்களை என்ன செய்ய அழைக்கிறார்.
கடந்த வாழ்க்கை எவ்வளோதான் ஒரு மோசமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை இந்த நிகழ்காலத்திலும் நீங்கள் எவ்வளவாய் மோசமாய் நாட்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, தேவனை இடத்துல நீங்கள் ஒப்புக்கும்போது தேவன் என்ன செய்வாங்கன்னா வெற்றி உள்ளவராக மாற்றுவார். ஸோ இந்த டினையல்னு சொல்லும்போது 2 பேர் நம்ம பைபிளில் பார்க்கலாம். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் 2 பேருமே ஒரே காரியம் தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். ஒருவேளை யூதாஸ் பார்த்தீங்கன்னா யூதாஸும் பீட்டரும். யூதாஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சொல்ல போது ஹி பிட்ரேல் ஜீசஸ், பட் பீட்டர் டினைல் ஜீசஸ். பிட்ரேல் அப்படின்னு சொல்லும்போது மீனிங், லிட்டரல் மீனிங் என்ன அப்படின்னா துண்டிக்கப்பட்டது. அவன் என்ன சொல்றான், அவனுக்கும் ஆண்டவருக்கு ரிலேஷன்ஷிப் லாஸ்ட், அவனுக்கு என்ன செய்யுது அதோட முடிஞ்சது. துண்டிக்கப்பட்டவனா என்ன செய்ததோ ஒரு வாழ்க்கை நிகழ்ச்சி சேர்ந்தவன் காணப்பட்டான். ஆனால் பீட்டர் வந்து என்ன செய்ய பண்ணான்னா ஹி லூஸ் இஸ் கனெக்ஷன் இருக்குது, ஆனால் என்ன செய்யுது அது வந்து பொருந்தலை, கரெக்டாக இது மேட்ச் ஆகலை, ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த டினையல். ஸோ பீட்டர் டினைல் ஜீசஸ், பட் ஜூடாஸ் பிட்ரேல் ஜீசஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் யூதாச மாதிரி இருக்காமல் என்ன செய்யணும், ஒருவேளை நம்ம என்னதான் கஷ்டத்தில் நம்ம ஆண்டவரை மறுதளித்தாலும், ஆண்டவரை விட்டு நம்ம தூரமாக போயிருந்தாலும் அந்த கனெக்ஷன் நம்ம செய்யக்கூடாது. கட் பண்ணவர்களாய் மாறாமல் அந்த கட் பண்ண ரிலேஷன்ஷிப் நம்ம எங்கே கொண்டு போய் விடும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம செய்யணும் ஒரு ஃபெயிலியருக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையை நம்ம இழக்கிறதுக்கு ஒரு ஜூடாஸ் மாதிரி மறிக்கிறதுக்கு நேரும் விடும். ஆனால் எப்படி ஒரு பீட்டர் தன்னோட வாழ்க்கையை கஷ்டத்தை நம் பாவத்தை உணர்ந்தவனாய் மறுபடியும் ஆண்டோடத்தில் திரும்பி மறுபடியும் ஆண்டோட என்ன செய்தான் சரண்டர் அடையும் போது அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்யப்படுது, டோட்டலாக மாறுது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக மாறினது. ஸோ இந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர் நினைப்போட்டுகிறார். ஸோ எவ்வளோதான் ஒரு ப்ராப்ளம், எவ்வளோதான் ஒரு சிச்சுவேஷன்ஸ், ஒருவேளை கோவிட் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். அந்த ப்ராப்ளம் மூலமாக நீங்கள் அநேக பிளெஸிங்ஸை இழந்தவர்களாய், ஒருவேளை உங்களோட பிளான் பர்பஸ் நீங்கள் இழந்தவர்களாய், ஒருவேளை ஃபெயிலியர் லைஃப்பில் வாழ்ந்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆண்டவரே நான் விட்டு நான் தூரமாக போயிட்டேன், ஆண்டவரே இதை விட்டு நான் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இதுக்கு இன்றைக்கு நீங்கள் வசனத்தை கேட்டது போல பீட்டர் ஹவு ஹி டினைல் பட் ஹவு ஹி ஓவர் கம், எப்படி அவன் மறுதளித்து எப்படி மறுபடியும் அவனை வாழ்க்கையை மாறுனதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பீட்டர் ஒரு பொய்சாட்சி, ஒரு கர்த்தரை என்ன செய்தான், ஒரு மறுதளித்து வாழ்ந்தவன் அவனுடைய கடைசி வாழ்க்கையை ஒட்டியது தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவனாய் மாறிடுச்சு. எவ்வளோதான் ஒரு பெர்சிக்யூஷன் வந்தாலும், எவ்வளோதான் ஒரு டெம்டேஷன் வந்தாலும் என்ன செய்தான், அவன் அதெல்லாம் அசட்டை பண்ணாமல் என்ன செய்தான், கர்த்தருக்கென்று வைராக்கியமே வாழ்ந்து தன்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன செய்தான், கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தருக்குள்ளாக என்ன செய்தான் மரித்தான். ஸோ அவனுடைய மரணம் எப்படிப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சி எப்படின்னா ஒரு நேராக காணப்பட்டது. ஆனால் பேதுருவின் மரணம் எப்படின்னா, அவன் சிலுவையில் அறையப்பட்டவன் எப்படி அறையப்பட்டான்னா அப் அண்ட் டவுனாக அறையப்பட்டான். எப்படின்னா தன்னுடைய தலை கீழாகவும் தன்னுடைய கால் மேலாகவும் சொல்லி அறையப்பட்டான். அது எதற்கு மீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய தலை தான் என்ன செய்யும், ஒரு ஹெட் எல்லாத்துக்குமே, என்னுடைய ப்ரைடு எல்லாத்தையும் என்ன செய்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் இருக்க ஒரு ஹம்பிள்னஸ் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. உம்முடைய ஊழியம் என்னுடைய ஊழியத்துக்கு நிகராக இருக்கக்கூடாது. நான் உமக்கு என்ன செய்கிறேன், ஒரு நிகராய் வாழ்ந்தவன் அல்ல, உண்மை நான் அதிகம் மறுதளித்தவன், உண்மை நான் என்ன செய்கிறேன், உண்மை பொய் சாட்சியாக உங்களுக்கு நான் சொன்னவன். ஆனால் என்னை நீங்கள் இப்படி கொண்டு மாற்றினீங்க, என்னை கொண்டு நீங்கள் இவ்வளோ பேரை நீங்கள் ரசிக்க வைத்தீங்களா, அதுக்கு உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன செய்தான், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தான் கடைசி வாழ்க்கையை பரியந்தம். ஸோ என்னுடைய வாழ்க்கையிலும் சொல்ல மாதிரி எவ்வளோதான் ஒரு சோர்வுக்குள்ளாக ஒரு தகப்பனை எழுந்தவனை, தன் தங்கை எழுந்தவனை, அநேக ஃப்ரெண்ட்ஸில் ராங் ரிலேஷன்ஷிப்பில் போனவனை, ஒரு பொய் சாட்சியை வாழ்ந்தவனாய், ஒரு குற்ற மனசாட்சியோட வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் என்னை அழைத்தது நான் நோக்கத்தை உணர்ந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்து இப்போ கடைசி வரைக்கும் என்ன செய்கிறேன், ஒரு பேதுருவு போல என்ன செய்கிறேன் முடிவெடுத்திருக்கேன். ஆண்டவரே என்னதான் வந்தாலும் பரவாயில்ல, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒருவேளை இந்த கோவிட் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன், சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு என்ன செய்வேன், கர்த்தர் உமக்காக என்ன செய்வேன், கடைசி வரைக்கும் நான் வாழ்வேன், எனக்கு கடைசி மூச்சு வரைக்கும் என்ன செய்வேன், அப்பா உமக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக தீர்மானத்தை எடுத்துருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த நேரத்தில் ஒருவேளை இந்த செர்மன் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு போகிறதுமானால் நீங்கள் என்ன செய்யணும், எடுக்க வேண்டிய ஒரே ஒரு டெசிஷன்ஸ், ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் செய்வேன் உமக்காக வாழ்வேன், என்னுடைய பாவங்கள் என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நீ மன்னித்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்தி உமக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக உங்களுடைய சர்வெண்ட்டாக நான் என்ன செய்வேன், கடைசி வரைக்கும் நான் வாழ்வேன், பேதுரு போல வாழ்வேன் அப்படின்றது வாழ்க்கையை நம் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானித்தவர்களா என்றால் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிறவங்களாய் காணப்படுவோம். தேவனே பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரும் கருத்தில் ஒப்புக்கொள்கிறேன். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையை பேதுருவை போல மறுதளித்த வாழ்க்கையாக
துண்டிக்கப்பட்ட வாழ்க்கையாக, ஒருவேளை ரிலேஷன்ஷிப் உண்மை விட்டு அந்த தூரமாய் போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். தன்னுடைய பாவம் ஆண்டவரே அவளுக்கு எதிராக நின்று அவளுக்கு சவால் கொண்டு இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் நீ சொல்லிருக்கிற காரியம் ஆண்டவரே, உண்மை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. நீ கொடுத்த வாக்குத்தத்தம் கடைசி வரைக்கும் ஆண்டவரே அது நிறைவேறத்தக்கதாப்பா. நாங்கள் உண்மை மறந்தாலும், ஒருவேளை நாங்கள் உண்மை விட்டு விலகினாலும், உம்முடைய சரீரம் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் எங்களை ஆத்மா முழுவதும் உங்க இடத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீரே எங்கள் தஞ்சம் ஆண்டவரே, நீரே எங்களை அடைக்கலம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் பாடுகிறோம், உண்மை புகழுகிறோம் அப்பா. இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா? இருந்த இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய பிரசன்னத்தில் உள்ளவர்களா இந்த பாடலை பாடுவோமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராஜா, நீரே ராஜா. சொல்லுவோமா? நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கியமா இருக்கோ அது உண்மை. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராஜா, நீரே ராஜா, நீரே ராஜா, நீரே ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நாங்கள் முக்கியம் என்று நாங்கள் வைத்திருக்கிறோமா அப்பா, எல்லாமே உங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே, நீரே எங்கள் ராஜா ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உலகத்தில் எந்த ஒரு முக்கியமான காரியமும் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஃபேமிலி, ஒரு ஜாப் ஆண்டவரே, ஒரு படிப்பு, ஒரு தாளந்து, எங்களுக்கு பெருமை, எங்களோட ஸ்டேட்டஸ் எதுவுமே எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில போதும் அப்பா, நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேதுரு வாழ்க்கையை பார்த்தது போல ஆண்டவரே, நாங்கள் உண்மை துண்டிக்கப்பட்டவர்களை ஆண்டவரை, உண்மை விட்டு நாங்கள் தூரமாய் போனவர்களை ஆண்டவரை, உண்மை விட்டு நாங்கள் ஆண்டவரை உண்மை நாங்கள் வெறுத்தவர்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் எங்களை மறுபடியும் அழைத்து சொல்ல காரியம் என்றால், என்னிடத்தில் வா, தஞ்சம் என்ற இடத்தில் வந்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டவரை நான் தள்ளிவிட மாட்டேன் என்று சொன்ன வாக்கும் போல ஆண்டவரே, இன்று நாங்கள் உங்களிடத்தில் மறுபடியும் வரோம் ஆண்டவரை. சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரை, எங்களை நீ பயன்படுத்துங்க ஆண்டவரை. பேதுரு போல அநேக சாட்சி உள்ளவர்களுக்கு மத்தியில் எங்களை நீ நடத்துவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. பார்க்குற ஒவ்வொருவருமே ஆண்டவரை நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரை. அவளை நீர் ஆசீர்வதிங்க, அவங்கள வாழ்க்கையை நீர் ஆண்டவரை திருப்புமுனையில் கொண்டு வாங்க ஆண்டவரை. என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்தது போல அவள் வாழ்க்கையில் நீ செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவரை. ஆண்டவரை, இந்த மீடியாவில் கொடுத்த ஆண்டவரை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அண்ணனுக்காகவும் ஆண்டவரை, ஆண்டவரை மீடியாக்காகவும் அப்பா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரை. அவர்களை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பெருக பண்ணுங்க, தேவையான காரியங்களை நீர் சந்திங்க. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
தேங்க்யூ, காட் bless யூ ஆல். விசுவாசிக்கிறேன் பார்த்தவங்க அனைவருக்கும் ஒருவேளை என்னோட லாங்குவேஜஸ் கொஞ்சம் புரியாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் வெளிப்படையாக உங்களிடத்துல பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ பார்த்த ஒவ்வொருவருக்கும் என் இயேசு கிறிஸ்து மூலம் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, காட் bless யூ ஆல்.